தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களமே ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழகத்துல சோஃபா மாடல் ஆட்சி நடக்குது. தமிழகத்துல முதலமைச்சர் எல்லாம் தொடை நடுங்கியா இருக்காங்க. தொடை நடுங்கி முதலமைச்சரா, தொடை நடுங்கி அமைச்சர்களா தான் இருக்கிறாங்க. டேக் டைவர்ஷன் மாடல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க எல்லாம் அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஏன்டா இவங்க எல்லாம் இப்ப கதறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா இவங்க ஆட்சியில எல்லாருமே இப்படிதான் கதறிக்கிட்டு இருந்தோம் மக்கள் எல்லாம். ஆனா இந்த ஆட்சியில இவங்க ஏன்டா கதறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை கொலை மிரட்டல் விடுக்கும் துணியில விளாத்திக்குளம் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, வாடா போடாலாம் பேசி நீ சட்டசபைக்கு வா, உன் முதுகெலும்பெல்லாம் உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விடுக்கும் துணியில பேசியிருக்காரு. அதனால காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் கைது செஞ்சு 15 நாள் ரிமாண்ட் அடிச்சிருக்காங்க. நீதிமன்றமும் உத்தரவு போட்டிருக்கு. ரிமாண்ட் 15 நாள் நீதிமன்ற காவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருச்சு. இந்த கைதுக்கு திமுக காரங்க எல்லாமே ஒரே பதட்டமாயி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்ல. முதல்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இது டேக் டைவர்ஷன் மாடல் ஆட்சி. இங்க அரசு மேல விமர்சனம் இருந்தா அதை நாம வைக்கும்போது இவங்க அதை கைது பண்றாங்க, கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சின்னவர் இருக்காரு இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோஃபா மாடல் ஆட்சி, இந்த கைதுக்கெல்லாம் எங்க திமுக காரங்க எல்லாம் அஞ்ச மாட்டாங்க, அசர மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், உங்க ஆட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் உங்க ஆட்டெல்லாம் முடிஞ்சிடும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே திமுக அப்படியே பரபரப்பா ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த கைது நம்மளாதான் இருக்கோம். ஏற்கனவே ஒரு கைது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆஸ்கார் நடிப்புக்கு நடிச்சாரு. இவ்வளவு அரசியல் தெளிவுள்ள மக்கள் இந்த மாதிரி எல்லாம் இப்பவும் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா, என்ன நினைப்பாங்க, மக்கள் மத்தியில நம்ம பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சென்ஸ் கூட இல்லாம இப்படி எல்லாம் ஆக்ட் பண்றாங்க. கீதா ஜீவன் அவர்களும் சொல்றாங்க, அவர் பிபி சுகர் இதெல்லாம் இருக்கிறவரு, அவர் இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கிறவரு அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தமோ ஆரோக்கியமான ஒரு விமர்சனமோ வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் எலும்பெல்லாம் முறிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் என்ன, இதெல்லாம் நியாயமா ரங்கா, என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா, அந்த மாதிரிதான் இருக்கு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசுனதுக்கு அமைச்சர் வன்னியரசு ஒரு பதில போட்டிருக்காரு. எல்லாருக்கும் எலும்பு இருக்கு, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்காரு. என்னடா இது, விசிகா கொஞ்சம் முரண்பட்டு இருந்துச்சு, இவரு என்ன ஆதரவா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் அரசியல் புரசலா தமிழ்நாட்டுல அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு வராங்க. இந்த கைது நியாயமானதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் நியாயமானதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பண்ண வேண்டாமே அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, திமுக எம்எல்ஏ இப்படி எல்லாம் பேசுறது சகஜம்தான். திமுகவுல என்னென்னலாம் பண்ணாங்க, திமுக பேச்சாளர்கள் இப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்கள தாவேக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேச்சாலேயே டீல் பண்ணிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆட்களும் தாவேகால இருக்காங்க. லோயலாமணி, அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே கருத்து ரீதியா மோதக்கூடிய ஆட்கள் எல்லாம் தாவேகால இருக்கிறாங்க. அந்த மாதிரி பேசி தீர்த்துக்கணும், அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சரையே கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாகவும் வன்முறையை தூண்டும் விதமாகவும் அவர் பேசுறதுனால இந்த கைது சரிதான் அப்படின்னும் சொல்றாங்க. நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல ஒரு வயசான அம்மா அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோல செருப்பால அடிச்சுட்டு ஏதோ திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அவங்கள பிடிக்க 5 தடிப்படைய அமைச்சாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ 60 வயசு அம்மா பிடிக்கிறதுக்கே நீங்க தனிப்பட, சும்மா செருப்பால் அடிச்சதுக்கே நீங்க தனிப்பட அமைச்சு தீவிரமா தேர்ந்தீங்க. இவரு நேரடியாவே கொலை மிரட்டல் விடுக்கும் விதமா பேசினது கைது பண்ணக்கூடிய எல்லா ஒரு இது தரவும் இருக்கு. அதனாலதான் அவர் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி இன்னைக்கு நீதிமன்ற சிறையில தலைவர் இருக்கிறாரு.
இதுக்கப்புறம் உங்க பையன் வந்து பேசுறாரு, முதலமைச்சர் சார், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சார், உங்களுக்கு தான் பையன் இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் பையன் இருக்கேன், அவர் எங்க கூட இருக்கணும் அப்படின்லாம் பேசுறாரு. அதுக்கு அப்பா என்ன பண்ணிருக்கணும்பா, அமைதியாலாம் இருந்திருக்கணும், ஆரோக்கியமான விவாதத்தை வச்சிருக்கணும். கர்நாடகாவில் வந்து இந்த பிரச்சனை நடக்குது, டெல்லியில இந்த பிரச்சனை நடக்குது, இதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க முதல்வரே, குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான விவாதத்தையும் ஆரோக்கியமான விமர்சனத்தையும் வச்சிருந்தா தமிழக முதல்வர் ஏன் கைது பண்ண போறாரு? நீங்க தமிழக முதல்வரையே ஒரு மிரட்ட விதமா நீங்க பேசுனீங்கன்னா அப்போ மத்த ஆளுங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதனால தொடர்ந்து திமுக கைது வந்து பண்ணுது, திமுக வந்து டார்கெட் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க வந்து அப்படியே பதட்டமாவே இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில வந்ததுல இருந்தே திமுக வந்து பதட்ட நிலையில தான் வச்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும். இந்த கைது வந்து எதுவும் வாண்டடா பண்ணல, ஒரு ரிவெஞ்சுக்காக பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்க செய்யற தப்ப அவங்க வந்து வெளியே காட்டி வெளியே கொண்டு வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க அவங்கள வந்து எதுவும் பேசாம இருந்தீங்களா உங்களையே கைது பண்ண போறாங்க. ஊழல் பண்ணது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தேடுவாங்க, தேடி உங்க வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெல்லியில கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்துச்சு அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி. ஏன் அந்த பேரணி நடக்குது அப்படின்னா, நீட் தேர்வுல வந்து வினாத்தாள் கசிவு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அதுக்கு வந்து பொறுப்பேற்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்துச்சு. அங்க வந்து சொந்த கூட்டத்துல வன்முறையாளர்களை வந்து ஊடுருவி அதை ஒரு கலவரமா மாத்தி அவங்க எல்லாரும் மேலேயும் தடியடி நடத்தி இருக்கிறது பாஜக அரசு. பாஜக இன்னமும் அவங்க கோரிக்கை என்னன்னா, இன்னமும் அந்த போராட்டம் நடந்திருக்கு. இன்னமும் அந்த கோரிக்கை என்னன்னா, தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும், இதுக்கெல்லாம் பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகணும். இன்னும் ஒரு 3 சில கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்குமே பிரதமர் மோடி அவர்களோ இல்ல மற்றவங்களோ அவங்களை கூப்பிட்டு பேசல. இந்த போராட்டத்தை எப்படி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பாக்குறாங்களே தவிர இதை அவங்க வந்து கூப்பிட்டு பேசல. ஏன் அப்படின்னா, தமிழகத்துல ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எப்படி வந்து வன்முறையாளர்களை ஊடுருவி அது ஒரு கலவரம் மாத்துறாங்களோ அதே மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து பாஜக வந்து டெல்லியில பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும்போது பேரணியா நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் நிறைய கண்ணீர் புகை வீச்சு இது எல்லாமே தடியடி எல்லாமே நடத்தி ஒரு பதட்டமான சூழல்ல வச்சிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு ஆதரவா தமிழகத்திலையும் நிறைய பேர் வந்து நிறைய மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு வராங்க. உடனடியா தர்மேந்திர பிரதான் இதுக்கெல்லாம் சேர்த்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக மக்களோட கோரிக்கையாகவும் இந்திய மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு. பாஜக அரசு இது என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய இந்த கைது தான், திமுக எம்எல்ஏ இந்த கைது தான் பரபரப்பா பேசப்படுது. இனிமேலும் திமுக மேல எந்த மாதிரி கைது நடவடிக்கை இருக்கும், இப்ப பொதுப்பணித்துறையில வந்த ஊழல் இதெல்லாம் வந்து வெளியெடுக்க போறாங்களா, இதுல யாரு மாட்டுவா, எந்த முன்னாள் அமைச்சர் மாட்டுவாங்க, முன்னாள் சிஎம் வந்து என்னெல்லாம் பண்ணுவாரு, அப்புறம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு, என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.